அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ரமலான் டே 24 ஏர்லி மார்னிங் 4:19 AM. ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம டே 24 சகர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நம்ம முருகேஷ்பாளைய பிரதேசம் வந்திருக்கோம். இன்னைக்கு சகர் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீ ரைஸ், சாம்பார், அப்புறம் வந்து மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, அந்த மட்டன் கிரேவி அப்படியே லைட்டாக பிச்சு அப்படியே அந்த கீ ரைஸ் அப்படியே சாம்பார் அப்படியே கலந்து ஒரு பைட் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி வாயில் வச்சு பார்த்தீங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. தரமாக இருந்துச்சு நீ டேஸ்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் இன்றைக்கி இந்த கிடச்சிருக்குது. சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஏர்லி மார்னிங் 5 AM. ஓகேங்க, இன்றைக்கி சகர் சாப்பாடு பழையாசில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி ரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஓகே, 2 லிட்டர் வாட்டர் குடிச்சு நம்ம 24 நோம்பு நேற்று வைக்கலாங்க. நீங்களும் அட்லீஸ்ட் 2 லிட்டர் வாட்டராச்சு குடிங்க நோம்பு டைமில். மார்னிங் 5:30 AM. வாங்க இன்னைக்கு ஃபஜர் தொழுகை வந்து போய் பழையாசிலே போய் தொழுவலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜர் தொழுகை வந்து பழையாசிலே தொழுதுட்டோம். மார்னிங் 11:30 AM. ஓகேங்க, இன்னைக்கு டே 24க்கு வந்து ஒரு சின்ன துவா ஒன்று கேளுங்க. ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம் وإلا تغفر لي وترحمني أكن من الخاسرين. ஆஃப்டர்நூன் 1 PM. ஓகேங்க, நீங்க லோர் தொலை வந்து பழையாசே தொழுது முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஈவினிங் 6:15 PM. ஓகேங்க, நம்ம இஃப்தார் நோம்பு திறக்கலாம்னு சொல்லி நம்ம பழையாசில் தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில வந்து இஃப்தார்னா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன பயன் ஒன்று கேளுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னோட மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரைவில் படுத்துவரை. சூரியன் மறைந்து விடுகிறது என்ற நாணம் முழுமையாக இருந்தால் அவர் முதலாவது செய்ய வேண்டியது இஃப்தார் மூலியமாக நோன்பை முறிக்க வேண்டும், நோன்பை திறக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பேர்ச்சம்பளம் ஆறு தண்ணி குடிக்கிற மூலியமா நோன்பு திறக்கிறது வந்து சுன்னத். இஃப்தாருக்கென்று தனிப்பட்ட ஒரு துவா இருக்கிறது. நம்ம இஃப்தார் அப்ப என்ன துவா ஓதுறோம் சொல்லுங்க? அல்லாஹும்ம லகஸம்து வபிக்க ஆமன்து. இதெல்லாம் சகிவான அறிவிப்பை கொண்டு வந்த துவாக்கள் கிடையாது. அசருடைய தடத்தில் இஃப்தாருக்கென்றே ஒரே ஒரு துவா தனியாக இருக்கிறது. நோன்பு திறக்கும் போது ஓத வேண்டிய துவா ரஹபல் லமஉ வபதல்லத்தில் உருக்கு வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். பொருள், தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்துவிடும். நாம் இஃப்தாரோட நேரத்தில் துவா கேட்குவது சுன்னா. இன்னைக்கு இஃப்தாருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேர்ச்சம்பளம், ஃப்ரூட் சாலட், அப்புறம் சமோசா பாக்ஸ், அப்புறம் வந்து ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. கொடுத்திருக்க இஃப்தார் உணவு வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சாப்பிட்டோம். ஈவினிங் 6:45 PM நம்ம வந்து உதவு செஞ்சுட்டு மக்ரிப் தொழுகை வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பழையாசலே தொழுது முடிச்சிட்டோங்க. மக்ரிப் தொழுகை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நோம்பு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நோம்பு கஞ்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்றத வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க. இன்னைக்கு வந்து நார்மல் நோம்பு கஞ்சி தாங்க. கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைசியா சூப்பரா வச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து சூப்பரா இருந்துச்சுங்க நோம்பு கஞ்சி. பாய் பாய் பாய். ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுட் வ்ளாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.